ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தனுசு ராசிக்கு நண்பனாக இருக்கக்கூடிய, எதிரியாக இருக்கக்கூடிய, துரோகியாக இருக்கக்கூடிய ராசி யாரு? எந்த ராசியில பிறந்தவங்க எங்களுக்கு நண்பன், எதிரி, துரோகியா இருப்பாங்கன்ட்டு நெறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விக்கு உண்டான பதிலாக இந்த எபிசோட் இருக்க போறது. தனுசு ராசி உங்களுடைய எதிரி, நண்பன், துரோகிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்க ராசிய பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. இத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய லைஃபே இருக்கும். ராசிங்கிறது உங்க உடம்புன்னு ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கோம். உங்க உடம்புக்கு உண்டான அதிபதி, தனுசு ராசிக்கு உண்டான அதிபதி யாருன்னு கேட்டா, பிருகஸ்பதி பகவான்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான். நவக்கிரகங்கள்ல குரு பகவான் இருக்காரு. அவர் எப்படி இருப்பார்? எந்த தென்முக கடவுளா இருப்பாரு. அதாவது தென்முக கடவுள்னா தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பாரு. நீங்க வடக்கு நோக்கி நின்று அவர வழிபடணும். எதனால அப்படின்னு கேட்டா, வடக்கு நோக்கி நின்று எந்த பிரார்த்தனையை செய்தாலும் அதற்கு உடனே பலன் கிடைக்கும். அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு தான் அந்த குரு பகவான் தெற்கு நோக்கி உக்காந்துண்டு, தான் தெற்கு நோக்கி இருந்தாலும் தப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு நோக்கி அமர்ந்து கொண்டு நம்ம மக்கள வடக்கு நோக்கி பிரார்த்தனையை வைக்க சொல்றாரு. இதனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா, அதாவது வடக்குங்கிறது வந்து இட் இஸ் நாட் இப்ப இருக்கிற இந்த நம்ம பூமியை பேஸ் பண்ணி கிடையாது. சூரியனை பொறுத்து அமையறது. சூரியன் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கோ, எந்த திசையில உதிக்கிறாரோ, அந்த திசைக்கு இடது பக்கம் நமக்கு இடது பக்கம். அந்த சூரியனை பார்த்து நிற்கும் பொழுது, சூரியன் இருக்கிற திசையை நோக்கி நாம நிற்கும் பொழுது, நமக்கு இடது பக்கம் வடக்காக வருகின்றது. அந்த வடக்கு நோக்கி நம் பிரார்த்தனையை செலுத்தினால் அனைத்து நல்ல விஷயங்களும் சீக்கிரமே நடக்கிறதுக்கு உண்டான யோகத்தை குரு பகவானை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த குரு பகவானுக்கு பல பெயர்கள் உண்டு. பொன்னோன், தங்க நிறத்தோன், குரு பகவான், பிருகஸ்பதி பகவான், இப்படி பல பெயர்கள் உண்டு. இவர் வந்து நல்ல இடத்துல இருந்தார்னா அந்த நபர்கள், அந்த ராசிக்காரர்கள் நன்மைகளை பெறுவார்கள். இவருடைய பார்வை பலம் 5, 7, 9 இந்த 3 இடத்த இவர் இருக்கிற இடத்துலேருந்து பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். அதனால இவர் இருக்கிற இடத்த பொறுத்து தான் திருமண யோகமே கைகூடும். அதே மாதிரி வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கும் இவர் தான் காரணமாக இருப்பார். அப்பேற்பட்ட குரு பகவானின் புதல்வர்களான இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட நபர்கள் நண்பர்களாக இருக்க முடியும்னா, நேர்மையாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் நண்பர்களாக இருக்க முடியும். இந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தாராள குணம் படைத்தவர்கள், தயை குணம் படைத்தவர்கள், மனசு இலகின மனசு, இவங்களை ஈஸியா அழ வச்சிடலாம், ஈஸியா ஏமாத்திடலாம். ஏமாத்திடலாம்னா பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது. இவங்க கிட்ட உண்மையாட்டம் சில கஷ்டங்களை சொன்னா மனசு உருகி ஈஸியா உடனே ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அதனால இந்த நபர்கள் அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கடினமா இருந்துக்கிறது நல்லது. இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும், தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய தகுதி படைத்த ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, உங்க ராசிநாதன் குருவுக்கு மற்றொரு வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்காரங்க தான் உங்களுக்கு நல்ல நண்பனாக இருப்பார்கள். ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அவங்க உங்களை வந்து ஒரு குழந்தையாட்டம் ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி, 4ஆம் இடம், மீனராசி 4ஆம் இடம் தாய் ஸ்தானம். அதனால உங்களை வந்து தன்னுடைய குழந்தையா ட்ரீட் பண்ணுவாங்க. அதே சமயம் மகர ராசி நண்பர்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவார்கள். உங்க கூடவே நட்பு பாராட்டுவார்கள். ஆனா இதே மகர ராசிக்காரன் தான் உங்க வாழ்க்கையிலையும் பல விளையாட்டுக்களை விளையாடுவான். அதனால இந்த மகர ராசி நண்பர்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு நண்பனாக இருந்தாலும் துரோகியாகவும் இருக்கக்கூடிய யோகியதை படைத்தவர்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி, 5ஆம் வீடு மேஷராசி. மேஷராசி நண்பர்கள் உங்களுக்கு ஆப்த நண்பர்களாக இருப்பார்கள். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டா, அவர் தான் அந்த மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் தான் உங்களுக்கு விரையாதிபதியும் கூட. அதனால விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தாலும் பெருசா அவங்களுக்கு லாபம் இருக்குமே தவிர அவங்களால உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. இந்த விருச்சிக ராசி நண்பர்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார்கள், ஆனா லாபத்தை ஏற்படுத்த மாட்டார்கள். அடுத்தது மிதுன ராசி நண்பர்கள் பை டிஃபால்ட் தே பிகம் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன காரணம்னா 7ஆம் இடத்து
சம்பந்தப்படுகின்றது மிதுன ராசி. அடுத்தது பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மகரம், மீனம், மேஷம், மிதுனம், சிம்மம் ஆகிய ராசிகளில் பிறந்தவர்கள் நல்ல உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய யோகியதை பெறுகிறார்கள். சரி, உங்களுக்கு எதிரியா இருக்கிறது யாரு? உங்க கூட என்னதான் க்ளோஸா பழகினாலும் உங்களுக்கு எதிரித்தன்மையோட செயல்படுபவர்கள் அப்படின்னு கேட்டா ரிஷபராசி நண்பர்கள் உங்களுக்கு எதிரியாக செயல்படுவார்கள். உங்களை எப்படிடா கவுக்கணும்னு பார்ப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் குருவின் ஆதிக்கம் பெற்றவர்கள். ரிஷபராசி நண்பர்களும் துலாம் ராசி நண்பர்களும் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்றவர்கள். இதில் சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற துலாம் ராசி நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயமும் இருக்கும், ஆனால் கெடுதலும் இருக்கும். ஆனால் ரிஷபராசி நண்பர்களால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தவறுகள் செய்வதில் அவர்கள் உங்களுக்கு கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். அடுத்து அவங்க தனியாக தவறு செய்ய மாட்டாங்க. ஆனால் உங்கள் கூட உங்களுக்கு செய்யும் பொழுது வஞ்சனை இல்லாமல் தப்பு செய்வாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில் பிறந்தவர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு செலவுகளை கொடுப்பாங்க. ஆனால் அவங்க உங்களை பயன்படுத்திப்பாங்க. அதனால் உங்களை எதிரியாகவும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க, நண்பனாகவும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஆனால் காரிய பலிதம் ஏற்படுத்திக்கிறதுக்காக அப்பப்போ தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. அதனால் உங்களுக்கு அவர்களால் எந்த லாபமும் கிடையாது. கடகராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு மறைமுக எதிரிகளாக இருப்பார்கள், ஆனால் துரோகியாக இருக்க மாட்டாங்க. அதனால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ரிஷபம், துலாம், விருச்சிகம், கடகம் ஆகிய ராசியில் பிறந்தவர்கள் எதிரித்தன்மையுடன் செயல்படுவார்கள். உங்களுக்கு மறைமுக எதிரித்தன்மையோ அல்லது நேரடியாகவோ மோதுவதற்கு தயங்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தவறு இழைக்கிறதுல, துரோகம் செய்கிறதுல யார் முந்திட்டு நிற்கிறாங்கன்னு பார்த்தா, மகரம், சிம்மம், கன்னி ஆகிய 3 ராசிக்காரர்கள் உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு துரோகம் இழைப்பதில் முதன்மையானவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்க அவங்க உங்களுக்கு குடும்பத்துக்கு உதவி செய்கிறதோ இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை உதவி செய்கிறதோ தயங்காமல் பண்ணுவாங்க. ஆனால் உங்களை பற்றின தவறான அபிப்பிராயங்களை பரப்புவதில் அவர்கள் வல்லவர்கள். அவங்க நல்ல காரிய சாதுரியம் செய்யக்கூடியவர்கள். வாக்கு சாதுரியம் இருந்தால் நல்லது, ஆனால் அவங்களுடைய வார்த்தைகளை தான் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். அவர்களால் உங்களுக்கு இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் அவர்களின் குறுக்கீடு இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதிக்கத்தை ஏற்படுத்துவார்கள். உங்களை கண்ட்ரோல் பண்ணியே வேலை வாங்குவாங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுனால அவங்களுக்கு லாபம் ஏற்படுமே தவிர உங்களுக்கு எந்த விதமான ஆதாயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் கன்னி ராசியில் பிறந்தவர்கள், நீங்கள் ஒரு கேள்வி வரும், மிதுன ராசிக்காரங்க புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள், கன்னி ராசிக்காரங்க புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்படின்னு கேள்வி வரும். ஆனால் புதன் ஆதிக்கம் பெற்றாலும் கன்னி ராசியில் புதன் உச்ச பலத்தை அடைந்தாலும் உங்களுக்கு எந்த லாபத்தையும் கொடுக்க மாட்டாங்க. மறைமுகமாக உங்களுக்கு குழிபறிக்கும் வேலையில் இந்த கன்னிராசிக்காரங்க பேசாமடந்தையாக இருந்து செயல்படுவார்கள். அதனால் உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடியவர்களை காட்டிலும் துரோகியாக இருக்கக்கூடிய நபர்கள் மகரம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிக்காரர்களிடம் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். ஆனால் ஒதுக்கக்கூடாது. அவங்கள ஒதுக்கினா மேலும் சிக்கல் வரும். அதனால் இவங்க கிட்டலாம் எச்சரிக்கையோடு பழகணும், சற்று விலகி இருக்கணும். அகலாது அணுகாது தீக்காய்வார் போலன்ட்டு ஒரு திருக்குறள் இருக்கு. அதுபோல் நீங்கள் ரொம்ப க்ளோஸாகவும் வச்சுக்கக்கூடாது, ரொம்ப டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணக்கூடாது. அவர்களிடம் சற்று நட்பு பாராட்டுவதற்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு நட்பு பாராட்டினீங்கன்னா அவர்களால் உங்களுக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது. அவர்களின் துரோகத்தன்மையிலிருந்து உங்களை ஈஸியாக காப்பாற்றிக்கலாம்.